ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் 4ல 150ல 150 எடுத்துட்டு இருக்கீங்க. எல்லா எக்ஸாம்லயும் எனக்கு 150 இல்லை 160 தாங்க வருது. ஒரு 160 இதுதான் வருது அப்படின்னா நான் எப்படி 180 எடுக்கலாம்? இந்த நடுவில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, ஒரு 10 மார்க் 5 மார்க் 20 மார்க் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது எப்படி? ஏன் 180 எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஏன் 180 நம்மளால எடுக்க முடியல அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், ரிசல்ட்ல 160 150 to 160 நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ சிலருக்குலாம் வந்து 165 கிடைக்கும், பார்டர்ல இருப்பாங்க. 165 போஸ்டிங் கிடைக்கும். அவங்க கவுன்சிலிங் போறப்பதான் தெரியும். யாரை கேட்டாலும் 165 சொல்லுவாங்க. 165 ஒரு 20-25 நாள் கவுன்சிலிங் கூப்பிடுறாங்கன்னா எல்லாருமே 165. ஸோ அந்த மார்க்ல எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாரும் எடுக்கிறத நம்ம எடுக்க முடியுது. அதை தாண்டி சிலர்னால மட்டும்தான் இது எடுக்க முடியுது. அப்ப நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணல அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ இது என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். அண்ட் மெயினா வந்துட்டு இதுல நீங்க நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி குரூப் 4 எழுதிருக்கீங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிருப்பீங்களே. நான் சொல்ற பாயிண்ட் போக உங்களுக்கு ஏதாவது இதனாலதான் நம்ம என்னால 180 எடுக்க முடியல, இந்த மிஸ்டேக் நான் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுனாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். ஸோ நான் நார்மலா இம்பார்ட்டன்ட்னு சிலது இருக்குது. தமிழ், மேக்ஸ், அப்புறம் ஜிகேல வந்துட்டு பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி இதை படிச்சுட்டோம்னாலே போதும். இப்போ புதுசா எக்கனாமியும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரீசெண்டா நான் படிக்கிற டைம்ல அதவே நிறைய பேர் படிக்க மாட்டோம். ஸோ அதை படிச்சுட்டு எல்லாருமே படிச்சிருவாங்க. அதை படிச்சாங்கன்னா தாராளமா 160ங்கிறது எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி என்ன அப்படின்னா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? போர்ஷன் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. ஜாகிரபில எவ்வளவு இருக்குது, எக்கனாமில எவ்வளவு இருக்குது, தமிழ்ல என்ன போர்ஷன் புக்ல இருக்கிறது மட்டும் தானா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல 2 கொஸ்டின் தான் கேட்கறாங்க, அதுக்கு எப்படி நம்ம ஃபுல்லா படிக்கிறது அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் அந்த போர்ஷன் நான் என்ன சொல்றேன்னா கம்ப்ளீட் பண்ணோம்னா, இப்ப தமிழ்னு எடுத்துட்டோம், பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் புக்ல என்ன இருக்கோ நம்ம அதை படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம். அதை தாண்டி பாரதிதாசனோட வாழ்க்கை வரலாறையே படிங்கன்னு நான் சொல்லல. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாம போகாதீங்க. இன்கம்ப்ளீட்டா இந்த யூனிட் படிக்கலன்னு போகாம அதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஜஸ்ட் சின்ன ஒர்க் அவுட், சின்ன எஃபர்ட். பால்ட்டியா நான் இதை படிச்சிருக்கேன், ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு பால்ட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. முக்கியமான யூனிட் அதை நல்லா படிக்கணும். பட் சில யூனிட் இருக்கு இல்லையா, சயின்ஸு, ஜாகிரபி, எக்கனாமி இதெல்லாம் வந்துட்டு நான் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு புக் பேக் பார்த்துருக்கேன், இல்லை இந்த 4-5 லெசன் மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூனிட்டையுமே நம்ம பார்த்துட்டு தான் போகணும். இதை கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டேங்க, மிச்சம் எல்லாமே எப்படி கேட்டாலும் எழுதிடுவேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆச்சு. உண்மையா சொல்றேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற மாதிரி தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி இதை படிச்சுட்டு போனீங்கனாலே போதும், 160 எடுத்துடலாம். பேலன்ஸ் 40 மார்க் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிளிக் ஆச்சுன்னா அதுல ஒரு 10 மார்க் வந்து 170 பாஸ் ஆயிடலாம்னு இருந்துச்சுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஏன்னா பேலன்ஸ் இருக்க 40 மார்க் வந்து சயின்ஸ், எக்கனாமி, ஜாகிரபில இருந்து கேட்கறது இல்ல. 160லயே சயின்ஸ், எக்கனாமி, ஜாகிரபி இன்க்ளூட் ஆயிடுது. பேலன்ஸ் 40 மார்க் அவுட் ஆஃப் புக் எல்லாம் நம்மளுக்கு போகுது. ஸோ அங்க அந்த எடுக்கிற 160லயே அங்க ஜாகிரபி, எக்கனாமி, சயின்ஸ் நம்ம படிக்கலன்னா அங்க ஒரு 180 தான் எடுப்போம். அதை யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா புக்கை மட்டுமே இது பண்ணி நான் எடுத்தது இல்லை, எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம படிச்சது தான் வரும். ஸோ அப்போ அதில் அளவா படிச்சு அளவா மார்க் எடுக்கலாம் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ புக்கை தாண்டி நிறைய கொஸ்டின் போகுது. அப்போ போர்ஷன் புக்ல என்ன இருக்கோ அதையாவது அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் புக்கை தாண்டி போற கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலனாலும் இதை வச்சு நம்மளால ரேங்க்ல முன்னாடி போக முடியும். ஓகேங்களா? ஸோ போர்ஷன் புக்ல என்ன இருக்குதோ நம்மளுக்கு என்ன லிமிட்டடா படிக்கணுமோ அதையாவது அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும். ஓகேங்களா? அவுட் ஆஃப் புக் போறதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். இப்ப நிறைய கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போகுது அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் என்ன புக்ல இருக்கோ அதையாவது எல்லாமே படிப்போமே. ஏன்னா அதுல மார்க் எடுத்தோம்னா தான் அந்த அவுட் ஆஃப் புக்ல தெரியலன்னா கூட நம்மளால டேலி பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ ரொம்ப முக்கியமே வந்துட்டு போர்ஷன் கம்ப்ளீட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட் நம்ம படிக்கலன்னு ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து தான் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டு தான் போகணும். ஓகேங்களா? பட் எந்த யூனிட்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது இருக்குது. பட் லீஸ்ட் ப்ரையாரிட்டியா நம்ம வைக்கிறோம் இல்லையா, சயின்ஸ், எக்கனாமி, ஜாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், அதை மட்டுமாவது அது என்ன முடியுமோ அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட். இப்போ முந்தா நேத்து கூட ஒரு தம்பி சொன்னாங்க குரூப் 4ல வந்துட்டு அவங்க 172 கொஸ்டின் கரெக்டா, 174 கொஸ்டின் கரெக்ட்.
இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் நான் ஆல்ரெடி நம்ம ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருப்பேன். ஓஎம்ஆர் ஷீட்ல டபுள் ஷேட் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வரும்னு சொல்லிட்டு. இப்போ கரண்டா நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து பாருங்க, பின்னாடி பேப்பர் இன்வாலிட் பண்ணிடுவேன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அவர் வந்து 170 மார்க், அவர் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? இல்ல. டெய்லி ரிவிஷன் பண்ணிருக்க மாட்டாரா? எல்லாமே பண்ணிருப்பாரு. பண்ணலன்னா அவ்வளவு மார்க் எடுக்க முடியாது. அவரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் லேக் ஆனது எங்க? ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ராக்டிஸ் பண்ணல, இல்லைன்னா அளவா போதுமான அளவு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம் தான், அந்த சின்ன விஷயம் தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து நினைச்சா மார்க் போடலாம். ஆனா அப்படி போடுவாங்களா? இல்ல. ஸோ 5 விஷயம் இருக்குன்னா அந்த 5மே கரெக்டா பண்ணவங்களுக்கு தான் போஸ்டிங். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துல ரொம்ப பெரிய விஷயம். தமிழ் படிக்கிறது ஒன்றும் கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. தமிழ் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஜிகேல இப்போ நிறைய அவுட் ஆஃப் புக் கேட்கறதுனால அதை கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அவ்வளோ டிப்ரெஷன் இருக்கு. அத்தனையும் ஹேண்டில் பண்ண முடியுது. ரொம்ப ஹார்டான விஷயத்த முடிச்சிட்டோம். ஆனா இந்த குட்டி சின்ன விஷயம்தான். வாரத்துல ஒரு 3 மணி நேரம், வாரத்துக்கு 3 மணி நேரம் உட்காந்து ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்த டபுள் ஷேடிங் மிஸ்டேக் வந்திருக்காது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம பேட்ச்ல நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், ஓஎம்ஆர் ஷீட்ல டபுள் ஷேடிங் ஆகிற சுச்சுவேஷன் வந்தா எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறது. ஸோ அதை நீங்க ஆட் பண்ணிடணும். எங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான், பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டபுள் ஷேட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5வது கொஸ்டின் இப்படி இருக்குது, பாக்குறோம். நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு பின்னு தெரியுது. ஸோ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பின்னு தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மோஸ்ட்லி டபுள் ஷேட் நம்ம ஏன் பண்றோம்? 5வது கொஸ்டின் பின்னு தெரியுது, பின்னு யோசிச்சுக்கிட்டே போய் அந்த பதட்டத்துல சீல ஷேட் பண்ண ஆரம்பிப்போம், இல்லைன்னா ஷேட் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேங்களா, அந்த 2 தான் நடக்கும். ஸோ இப்போ பில ஷேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சோடனே பார்த்தா ஆன்சர் வந்து சீல ஷேட் பண்ணிட்டோம், பார்த்தா ஆன்சர் வந்துட்டு என்னது? பி. அப்ப என்ன பண்றதுன்னா, இங்க லேசா தானே ஷேட் பண்ணிருக்கோம்னு போட்டு இங்க போட்டு ஷேட் பண்ணி விடுறது. இதுதான் டபுள் ஷேடிங்ல வர மிஸ்டேக். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மிஸ்டேக் வந்துட்டு எடுத்தோடனே பண்ணது பாதி மிஸ்டேக் தான். அதை இன்னும் பெரிய மிஸ்டேக் பண்றது இந்த இன்னொரு ஷேட் பண்றது தான். ஓகேங்களா, ஸோ இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. லைட்டா தான் நீங்க ஷேட் பண்ணிருக்கோம், நீங்க டார்க் ஷேட் பண்றது. அப்படி இல்லையா, சீயவே வந்துட்டு ஃபுல்லா ஷேட் பண்றது. அப்புறம் அதை போட்டு பிளேடை போட்டு சுரண்டி நல்லா தப்ப நல்லா பாருங்கன்னு சொல்லி அதை சுரண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை டல் பண்றேன்னு என்னத்தையும் ஒண்ணு பண்ணி இப்படி பண்றது. இப்பெல்லாம் பண்ணா பேப்பர் இன்வாலிட் தான் பண்றாங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இப்போ நான் வந்துட்டு எனக்கு பி தான் ஆன்சர், சில ஷேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இல்ல ஷேட் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு அதுக்கப்புறமா தெரியுது, ஐயோ ஆன்சர் பி ஆச்சே, சில ஷேட் பண்ணிட்டோமே, 5வது கொஸ்டின் தான் வரும், அதுக்குள்ள ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சு அப்படின்னு தோணுது. அப்படின்னா அப்படிதான் தோணும், யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம பின்னாடி நிறைய கொஸ்டின் இருக்கு, நம்ம அதுல டேலி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்தது போயிருங்க. இந்த சீல விட்டுட்டு அடுத்தது போயிருங்க. பிஏ ஷேட் பண்ணி எனக்கு தெரியும்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க் வருது, பேப்பர் இன்வாலிடேஷன் ஆகுது. சி தான் ஷேட் பண்ண விட்டுருங்க. இப்படி இது பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? மிஞ்சி போனா இந்த ஒரு கொஸ்டினுக்கான மார்க் தானே குறையும், 1.5 மார்க் தானே குறையும். பேப்பர் இன்வாலிட் ஆகிறதுக்கு, நெகட்டிவ் மார்க் வர்றதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் தப்பாயிட்டு போட்டுமே, தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு அவ்வளவுதானே. ஸோ டபுள் ஷேட் பண்றீங்க அப்படின்னா இதுதான். அப்புறம் இன்னொரு விதத்துல டபுள் ஷேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்ப 5வது கொஸ்டினா 6வது கொஸ்டின் இதே மாதிரி இருக்கு. இப்படி இருக்குன்னா சி ஆன்சர் ஷேட் பண்ணிட்டு 6வது கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் என்னன்னா பி. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த 6வது கொஸ்டின் ஆன்சர் பி அப்படின்னு போட்டுட்டு போய் 5வது கொஸ்டின்ல ஷேட் பண்றது. இப்படி பண்ணிடுவோம். பக்கத்துல ஷேட் இருந்தா கூட தெரியாது. ஒருவேளை 6வது கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 கிட்ட கையை வச்சுட்டே போய் இங்க ஷேட் பண்றது. ஸோ இப்படி இது 6ன்னு நினைச்சிட்டு அந்த கோடு நம்ம கவனிக்காம பண்றது. ஓகேங்களா, இதனாலயும் டபுள் ஷேட் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணும், 6A அப்படின்னு ஒரு டைம் மனசுக்குள்ள சொல்லணும். சொல்லிக்கிட்டே வந்து லைனா பார்த்து 6ன்னு வச்சுட்டு இப்படி இழுத்து. ஓகேங்களா, ஸோ இங்க 6ன்னு இந்த இடத்துல கை வச்சுட்டு இங்க இழுத்து ஏன்னு போடணும். அதுக்கு நீ இழுத்துனா பெண்ல இழுக்கக்கூடாது, ஜஸ்ட் இப்படி நகர்த்தி ஏன்னு போடணும். இப்படி பண்ணாலும் டபுள் ஷேடிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் தப்பா ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்றேன்னு சொல்லி இன்னொரு ஷேட் பண்ணாதீங்க. அந்த ஒரு கொஸ்டின் தான் தப்பாகும், பரவாயில்ல. அதே மாதிரி
6வது கொஸ்டின் கொண்டு போய் 5வது கொஸ்டின்ல ஷேட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு கொஸ்டின் ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த ஷேட் பண்ணா பின்னாடி ஃபுல்லா தப்பாகும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா 6 கிட்ட கையை வச்சுட்டே ஷேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 3 மணி நேரம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ தாராளமா டைமை யூஸ் பண்ணிக்கலாம். தப்பா பண்ணிட்டு 20 நிமிஷம் முன்னாடியே முடிச்சு உட்காரனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது ஒன்று. இதெல்லாம் வந்துட்டு நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் OMR ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி ரிவ்யூ வாங்கணும். இப்போ நம்ம பேட்ச்ல வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க எனக்கு அனுப்பிச்சுடுவாங்க, நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் அவங்க கேட்பாங்க. அதுக்கு அடுத்த டைம் அவங்களுக்கு டெஸ்ட் எழுதுறப்ப என்ன ஞாபகம் ஒரு டபுள் ஷேடிங் அன்னைக்கே சொன்னாங்களே, நெகட்டிவ் மார்க்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அது கான்சியஸாவே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ்னாலதான் வரும். தெரிஞ்சுக்கிட்டாலுமே அங்க போய் நமக்கு கை என்ன ப்ராக்டிஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு திரும்ப தப்பு பண்ணணும், எரர் அண்ட் சால்வ் தான். ஸோ தப்பு பண்ணணும், அதுக்கப்புறம் சரி பண்றது தான். ஸோ நிறைய தப்பு பண்ணி சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஒரு 30-40வது டெஸ்டா குரூப் 4 டெஸ்ட் எக்ஸாம் எழுதுறப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ்னால தான் வரும், தெரிஞ்சுக்கிறனால வராது. கண்டென்ட் படிக்கலாம், ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம், ஆனா இதெல்லாம் ப்ராக்டிஸ்ல தான் வரும். ஸோ அதனால வீக்லி ஒரு OMR ஷீட்டாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதனால நிறைய பேருக்கு மார்க் கம்மியாகுது. ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி தப்பா ஷேட் பண்றது, தெரிஞ்ச கொஸ்டினுக்கே தப்பான ஆன்சர் பண்றது, கொஸ்டின் பேப்பர் ஒழுங்கா படிக்காதது, இதெல்லாம் வந்துட்டு OMR ஷீட் ப்ராக்டிஸ்ல சரியாயிடும். ஓகேங்களா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ நம்மளுக்கு தெரியும் நிறைய வந்துட்டு கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க, நல்லா குவாலிட்டியா கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா எப்படி நம்மளுக்கு கண்டென்ட் தெரியும், பட் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, இந்த கண்டென்ட் தான் ஆனா எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மைண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்துட்டு நம்ம அப்பதான் நம்ம மைண்ட் அலர்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல கூட இப்படி கேட்கலாமா, மிசைன் போட்டுட்டு பொருள்னு கேட்பாங்க, அதுல கீழே பொருள் இருக்கும், நம்ம ஷேட் பண்ணுவாங்க, பார்த்தா எதிர்ச்சொல்னு லாஸ்டா கொடுத்துருப்பாங்க, அது நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் அலர்ட் ஆகணும். நம்ம மைண்டுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய பார்த்து ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது டெய்லி ரிவிஷன். இதெல்லாம் எதுக்கு? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எதுக்குன்னா அவுட் ஆஃப் புக் போறதோ, ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றதுக்கு. இனியும் சில கேட்டகரி இருப்பாங்க, இல்ல ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா ரொம்ப ஈஸி கொஸ்டினா இருக்கும், டஃப்பான கொஸ்டின் எல்லாம் முக்கி திணறி போட்டுருவாங்க. அது எங்கிருந்தோ கேட்டிருப்பாங்க, யோசிச்சு அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆனா ஈஸி சிம்பிள் கொஸ்டினா இருக்கும், தப்பு பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? ரிவிஷன் தான். ஏன்னா ஏவா பியான் டவுட், இந்த ஆப்ஷனா டவுட், அதெல்லாம் ரிவிஷன் பண்ணாதான் நமக்கு சரியாகும். ரொம்ப சிம்பிள், பேசிக்கா போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கும். இங்க தரவா படிச்சிருப்பாங்க, எல்லாமே டெப்தா படிச்சிருப்பாங்க, நான் இது மறந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? டெய்லி ரிவிஷன். டெய்லி ரிவிஷன்னா என்ன? மண்டே படிக்கிறத டியூஸ்டே ரிவிஷன் பண்ணிட்டு தான் டியூஸ்டே படிக்கணும். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வந்துட்டு டியூஸ்டே படிக்கிறத ரிவிஷன் பண்ணிட்டு தான் வெட்னஸ்டே படிக்கணும். டெய்லி ஒரு 1 hour ஆகுது. இப்ப நான் காலையில தமிழ் படிக்கிறேன், அப்புறம் மத்தியானம் மேக்ஸ்ன்னு ஷெடியூல் போடுறீங்க இல்லையா, அதுல உங்க ஷெடியூல்ல 1 hour ஆகுது ரிவிஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிஷன் பண்றீங்கன்னா ஈஸி கொஸ்டின், சில்லி மிஸ்டேக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது இப்ப கொஸ்டின் வேற அவுட் ஆஃப் புக் போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு அவுட் ஆஃப் புக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. இருக்கிற உங்க கையில இருக்குப்பா, உனக்கு 180 கொஸ்டின் நீ போடலாம், உங்க கையில இருக்க புக்கு 180 கொஸ்டின் போடலாம். ஓகேங்களா? கனி இருப்ப காய்க்கு வந்துட்டுங்கிற மாதிரி கையிலேயே நல்லா நிறைய பழங்கள் இருக்கு, அதை சாப்பிடாம காயை பிடிச்சி தேடுறது, அது மாதிரிதான் இது. ஸோ இதெல்லாம் உங்க கையில இருக்கு, இதை நீ படிச்சினாலே 180. அப்ப நமக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, படிச்சுக்கலாம், இருக்கிறது எப்ப வேணா படிச்சுக்கலாம், கையிலேயே தான் இருக்குது. கையில இருக்கிறது நம்மளுக்கு எப்படின்னா ஒரு மைண்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல் வந்துருது. ஓகேங்களா? அது கையில தான் இருக்குது, அது இன்னும் நம்ம மைண்டுக்கு போல. ஆனா அதை அசால்ட்டா வச்சுட்டு இதெல்லாம் இல்லையே, இது எப்ப தேடுறது, இதே படிச்சுட்டு இருந்தோம்னான்னு சொல்லிட்டு 1-2 மார்க்குக்கு போய் ரொம்ப தேடுறது. ஒரு நாளைக்கு ஒரு 8 hours 10 hours படிக்கிறீங்கன்னா அதுல ஒரு 5 மணி நேரம் தேடுறதுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கலாம், அவுட் ஆஃப் புக்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போகுதே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்றேங்கிறதுல போயிட்டு ரொம்ப டஃப்பான கொஸ்டினா இருக்கும், அது எங்க இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நிறைய அகாடமியில இருந்து நல்லா படிக்கிற என் டாப் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாது, அதை பிடிச்சி அனலைஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி அங்க போயிட்டு இங்க பேசிக்கா என்ன இருக்கோ அதை படிக்காம விட்டுறது. ஸோ இதுல வந்துட்டு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவுட் ஆஃப் புக் படிக்கிறேன், அந்த 1 மார்க்கு கூட விடாம நான் மெரிட்ல தான் பாஸ் ஆனா அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். நம்ம பாஸ் ஆனாலே போஸ்டிங் தான், அதாவது கட் ஆஃப் எடுத்தாலே போஸ்டிங் தான். ஸோ அந்த லெவலுக்கு யோசிச்சு கடைசியில பேசிக் விட்டுறக்கூடாது. அதுதான் சொன்னலையா, டெய்லி ரிவிஷன் பண்ணா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கூட அட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டினே அட்டன் பண்ண முடியாது. குரூப் 4னா என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒண்ணு, அதை முடிச்சிடணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறப்பதான் 180+ங்கிறது எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் தெரியாத எக்ஸ்ட்ரா அதுலயும் மார்க் வாங்கணும். ஸோ எல்லாத்துக்கும் தெரியறதும் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு மேல எல்லாரும் அதிகமா படிக்காத சயின்ஸ் ஜியாகிரபி எக்கனாமியும் படிச்சு அதுலயும் மார்க் வாங்கணும். அது போக தெரியாத கொஸ்டினை நம்மளால எவ்வளவு நம்ம யோசிச்சு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணணும். அப்படி பண்ணோம்னாதான் நம்ம நல்ல போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்படிதான். அதுக்காக யாருக்கும் தெரியாத கொஸ்டினை போட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு 1-2 மார்க் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவுட் ஆஃப் புக் சர்ச் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா சயின்ஸ் எக்கனாமி ஜியாகிரபியே படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. சயின்ஸ்ல எல்லாம் இப்போ வந்துட்டு கொஸ்டின்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க. 10 to 15 கொஸ்டின் கேட்கறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் 4 to 6 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சயின்ஸ் படிக்கிற கஷ்டங்கிறதுனால நம்ம கான்சியஸ் ஏமாத்திக்கிறோம். சயின்ஸ் படிக்கிற கஷ்டங்கிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ புதுசா கத்துக்கிறோம் அப்படிங்கிற பேர் வழியில ரொம்ப போட்டு படிக்கிறது. அது வேகான சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிலபஸ்னே கிடையாது. 4 to 6 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 வருஷம் படிச்சவங்கனாலே 2 to 3 கொஸ்டின் தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கே நம்ம ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதுக்கு இந்த சயின்ஸ் படிச்சா 1-2 மார்க் அதில் எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் ரொம்ப கம்மியா படிங்க. ஓகேங்களா? எவ்வளோ படிச்சா போதுமோ அவ்வளோ. மார்க் எவ்வளவோ அதுக்கான எஃபர்ட் போட்டா போதும். ஓகேங்களா? எக்கனாமில ஒரு 4 மார்க்காவது அட்லீஸ்ட் கேட்கறாங்க. ஜியாகிரபிலயும் ஒரு 2 to 3 கொஸ்டின் கேட்கறாங்க. இதை கவர் பண்ணுங்களா? இப்ப ஜியாகிரபில 5 லெசன் நான் சொல்றேன். அந்த 5 லெசன் படிச்சீங்கனால 2-3 கொஸ்டின் வாங்கி மார்க் வாங்கிடலாம். அதை படிக்க வேண்டியதானே. இது இப்ப நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 100% சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதுல என்ன எஃபர்ட் போடணுமோ அதை போட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்கனாலே தாராளமா நம்ம 180+ எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த 5 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் படிக்கிறப்போ இதெல்லாம் நான் அந்த தப்பெல்லாம் பண்ணி வந்திருக்கேன். ஓகேங்களா? நிறைய டெஸ்ட் போடுறோம்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டை போய் தேடுறது, அப்புறம் இந்த லெசனை வந்துட்டு ஈஸியாக படிக்கிறது, ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணி படிக்கிறதுல இருக்கு. ஓகேங்களா? இது போக பார்க்குற நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் இதனால தாங்க எனக்கு கிடைக்கல, ஸோ இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டே இல்லைன்னா நான் 180 எடுத்திருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க 180 எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் தடையா இருக்குது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம வர October 7 வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பரும் லிங்க்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.